கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 1 வாசிப்போம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடைய சேர்த்து கொள்ளப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணா? சேர்த்து கொள்ளப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல சோதரர் யூதாஸ் இடத்துல இன்னொருடைய இடத்துல என்ன ஆண்டு வச்சு நம்ம அழகு உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர், உங்களை தம்பக்கமாக அணைத்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை உங்களை யாரும் சேர்த்து கொள்ளாமல் இருக்கல, என்னை யாருமே சேர்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு, எசப்பா என் வாழ்க்கையில் என்னை ஒதுக்கிட்டாங்க. தாவிதை ஒதுக்கினாங்க. ஸ்தோத்திரம். தாவிதை ஒதுக்கினாங்க. எல்லாரும் ஒதுக்கினாங்க. அதான் அவங்க சொன்னேன், எல்லாரும் நம்மளை விட்டு ஒதுங்கினாங்கனாலே நம்மளை கர்த்தரை உயர்த்தப்படுறான்னு அர்த்தம். நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனா எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை எல்லாரும் விட்டு நான் எழுதுங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பள்ளத்தாக்கில் கிடைக்கும் பொழுது, சோதரம் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனா. இங்கே நம்மளுக்கு இந்த நம்ம அப்போஸ்தலனுடைய சேர்த்து எப்படி ஒரு அப்போஸ்தலனுடைய பட்டம் எப்படி பாருங்கள். கர்த்தருக்கு சோதரம் அவருக்கு ஊழியம் செய்ய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவருக்கென்று ஊழியம் செய்கிறது அதனுடைய பெரிய ஒரு வேலை. அந்த பூமியில் எந்த வேலையும் கிடையாது. நான் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனுடைய இந்த வேலையை செய்வதற்கு நமக்கு எடுத்த ஒரு பாக்கியம் இந்த மத்தியத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சது. அவனை சேர்த்து கொண்டான். கர்த்தர் உங்களை தம்பக்கமாக சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் உலக பக்கமாக உங்கள் இஷ்டப்படி அப்படி நீங்கள் தேவன் பக்கம் சேருங்க. வெளியே சொல்கிற சோதரம் ஆண்டவரே சருவுள்ளவங்களை தேவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம் அடையாளம் இருக்கும் பொழுது எளிய இடத்துல இடம்னா நேரம் கர்த்தரே தெய்வம் இல்லைன்னா சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை வாழ்க்கை சீட்டு உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இந்த சீட்டு எப்படி விழுகும்? ஒருவேளை இந்த பணத்தை கட்டுற அந்த சொல்லுவாங்க சீட்டு போட்டுறாங்க, அதில் வந்து சீட்டு கட்டு மாதிரி ஏமாந்துக்குறாங்க. இது அந்த சீட்டு கிடையாது. சீட்டு போட்டு சரி எதை எடுத்தாலும் சீட்டு போட்டு குளிக்க பார்க்குது, நம்ம குழுவுக்கு மாதிரி அப்படி பார்க்கறது இல்லை. ஸோ அந்த நாளில் ஒரு சேர்த்து விட்டுனான்றாங்க. அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணி அந்த காரியங்களை திருமணம் பண்ணும்பொழுது கர்த்தர் இடைப்பட்டு நம்ம அற்புதங்களை செய்யலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது காணாமல் இருக்கலாம், சோத்திரம் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை நம்ம சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிற இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது சேர்த்து கொள்ளப்பட்டான். எனக்கு அருமையான தேவைப்படலை. அந்த கெட்ட குமாரன் மறுபடியும் தகப்பனிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனிமையான ஆண்டவர், நீங்கள் எப்பொழுதும் தனிமை நன்றி எண்ணாதீங்க. ஆண்டவர் இயேசுவில் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து அவர் சேர்த்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவருடைய பணியை செய்வதற்கு, அவர் சுவிசேஷம் சொல்வதற்கு, கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவதற்கு அவருக்காக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் சேர்க்கல, தேவனையே உங்களை இணைத்திருக்கிறார். கர்த்தரே உங்களை இணைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஒருவேளை இந்த மத்திய இங்கே யாருன்னு தெரியாது, ஆனால் சேர்த்துக்கொள்ளப்படவுடைய பேர் பட்டியல் பரிசுத்த வேதாகமத்துடைய பேர் எழுதப்படும். உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு சேர்த்து கொள்ளப்படுகிறது. அவருக்காக வாழுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதித்து பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. ஜெபமுமா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.